போக்குவரத்து துறை சிறப்பு செயலர் லில்லி எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையராகவும், எழுதுபொருள் அச்சுத்துறை இயக்குநர் சுகுமார் நகராட்சி நிர்வாகத்துறை இணை ஆணையராகவும் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 3ஆம் தேதி நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை எதிரொலியாக 4 மூத்த அதிகாரிகள் உள்பட 7 அலுவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுகள் மற்றும் முதன்மை தேர்வு மதிப்பெண்களை ஒருங்கிணைத்த பின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 96.78 விழுக்காடாக உள்ளது. தாவேக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு தருகிறோம் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். யாராவது பணம் கொடுத்து வாங்கினால்தான் அது குதிரை பேரம். அவரவர் தங்களது சொந்த வாய்ப்பை தேடி சொந்த விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்யும் போது அதை குதிரை பேரம் என்று கூற முடியாது. அது அவர்களின் தனிப்பட்ட முடிவு என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். கட்சியை விட்டுச் சென்றவர்களை பற்றி கவலைப்படாமல் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் கடுமையாக உழைக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் தீர்ப்பை ஏற்க இயலாமல் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ஆட்சியமைக்க முயன்று தோற்றவர்கள் தூய அரசியல் பற்றி பேசுவது குற்றவாளியே தீர்ப்பு எழுதுவது போல இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தாவேக ஐடி விங் விமர்சித்துள்ளது. அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுகவில் இருந்து சென்றவர்தான், அவரை நாங்கள்தான் அனுப்பி வைத்தோம் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். டெல்லியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்கும் வைகோவின் புத்தக வெளியீட்டு விழாவில் முதல்வர் விஜய், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பங்கேற்கின்றனர். வைகோவின் பார்லிமெண்ட் உரைகள் அடங்கிய அந்த புத்தகத்தை ராகுல் வெளியிட முதல்வர் விஜய் அதன் முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் காணாமல் போன பழங்கால சிலைகள் மற்றும் நகைகள் குறித்து உரிய விசாரணை நடத்தவும், தற்போதைய நிலவரத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தாவில் திரிணாமுல் எம்பியும் மம்தா பானர்ஜியின் மருமகனுமான அபிஷேக் பானர்ஜியின் 5 அடுக்கு மாடி அலுவலகம் புல்டோசர் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. உரிய அனுமதி மற்றும் திட்ட அங்கீகாரம் இல்லாமல் கட்டிய புகாரில் மேற்குவங்க மாநில பாஜ அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மனைவி சென்னம்மா பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது இறப்புக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மனைவி சென்னம்மா அவர்களின் மறைவு வருத்தம் அளிக்கிறது. அவரது எளிமையான குணம், சமூக சேவைக்கான அர்ப்பணிப்பால் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே இயங்கி வந்த பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 8 பேர் பரிதாபமாக இறந்தனர். 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். உத்தவ் தாக்கரே அணியில் வெற்றி பெற்ற 6 எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்ததை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது உத்தவ் தரப்பு சிவசேனாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய விருது பெற்ற ராயன், கேப்டன் மில்லர் படக்குழுவினர், நடிகர் தனுஷ், இயக்குநர் ராஜ்குமார், பெரியசாமி, GV பிரகாஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துகள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நமது அமரன் குடும்பம் முழுவதற்கும் இது ஒரு பெருமையான நாள். சிறந்த இயக்குநருக்கான விருது வென்ற ராஜ்குமார், பெரியசாமி, GV பிரகாஷ் மற்றும் கலைவாணன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். தேசிய விருது வென்ற தனுஷ் உள்ளிட்ட மற்ற கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என நடிகர் சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். மம்முட்டி மற்றும் யாமி கௌதம் முறையே பிரம்மயுகம் மற்றும் ஆர்டிகல் 370 படங்களுக்காக சிறந்த நடிகர் மற்றும் நடிகைக்கான தேசிய விருதுகளை வென்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 திரைப்படத்திற்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த ஆடை வடிவமைப்பு ஆகிய 2 பிரிவுகளில் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆடை வடிவமைப்புக்கான விருதை தீபாலி நூர் மற்றும் ஷீதல் சர்மா ஆகியோர் வென்றுள்ளனர். கேப்டன் மில்லர், ராயன் படங்களுக்கு தேசிய விருது கிடைத்தது மகிழ்ச்சி. ஒரு நடிகராக நான் பெறும் 3வது தேசிய விருதும், இயக்குநராக நான் பெறும் முதல் தேசிய விருதும் இதுவாகும். எனது ரசிகர்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. எண்ணம் போல் வாழ்க்கை என நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிரியா, குவைத் மற்றும் ஓமனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் உலகின் சிறந்த அணியாக விளங்கி வருகிறோம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை என
அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி பெருமையாக கூறினார். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த ராக்கெட்டை தயாரித்துள்ளது. தனியார் ராக்கெட்டை திட்டமிட்ட புவிவட்ட பாதைக்கு அனுப்பி அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. விக்ரம் 1 திட்ட விஞ்ஞானிகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். இஸ்ரோ விஞ்ஞானிகளை செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார். விக்ரம் 1 தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, இந்த ராக்கெட் மூலம் நான் அனுப்பிய வந்தே மாதரம் செய்தி விண்வெளிக்கு சென்றதில் மகிழ்ச்சி. ஸ்கைரூட் விஞ்ஞானிகள் டெல்லியில் தன்னை சந்திக்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள். மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் நாளையும் தமிழ்நாடு எனும் பெயர் சூட்ட அண்ணாதுரையால் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் நாளையும் தாவேக அரசு கொண்டாடும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்தின் ரூபாய் 100 கோடி மதிப்புடைய நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் தொடர்புடையவர்கள் வீடுகளில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பழனி கோவில் நில முறைகேடு வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் ஏற்கனவே 12 பேர் கைதான நிலையில் மேலும் 3 பேரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனிவாசன், சரவணன், வினோத் ஆகியோரிடமிருந்து 2,80,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டு வருகின்றன. அவற்றை அரசு முறையாக பரிசீலித்து தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். மது விற்பனை மூலம் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கோ முதல்வருக்கோ கிடையாது என மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை ஊழல் புரையோடிய துறையாக விளங்கியதாகவும் இதை தாவேக ஆட்சி சரி செய்து வருவதாகவும் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்தார். திமுகவை போல விலைமதிப்பற்ற உயிர்களுக்கு பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்துவிடலாம் என்ற மமதை எண்ணம் முதல்வர் விஜய்க்கு வந்துள்ளது வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கோட்டையான தூத்துக்குடியில் எப்படி ஜெயிக்க முடியும் என நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அனைவரும் விமர்சித்தனர். ஆனால் மக்கள் என்னை அங்கீகரித்து வெற்றி பெற செய்து இன்று அமைச்சராகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலைக்கல்லூரியில் உள்விளையாட்டு அரங்கை திறந்து வைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாணவிகளுடன் கூடைப்பந்து விளையாடினார். என்னை கட்சியை விட்டு நீக்க விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் இல்லை. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியது சட்டவிரோதம் என தாவேகவிலிருந்து நீக்கப்பட்ட ஞானசௌந்தரி விளக்கம் அளித்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற தாவேக எம்எல்ஏ கஜேந்திரன் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டுள்ளார். இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என முதல்வர் விஜய் எச்சரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை துவங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கிறது. இதில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பார்லிமெண்டின் எந்த விவகாரத்திலும் காங்கிரசுடன் இணைந்து செயல்பட வேண்டாம். அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களிலும் பங்கேற்க வேண்டாம். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களை விமர்சிக்க வேண்டாம் என திமுக எம்பிக்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ் செய்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் லடாக்கை சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 21வது நாளாக உண்ணாவிரதம் இருந்தார். கோர்ட் உத்தரவின்படி போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை தொடர்வதாக அவரது மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ தெரிவித்துள்ளார். மேலும் பார்லிமெண்ட் நோக்கி நடைபெறவுள்ள பேரணி திட்டமிட்டபடி திங்கட்கிழமை நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயகன் பட வெளியீட்டை திருவிழா போல் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும். முதல்வர் விஜய் நடித்துள்ள கடைசி படம் என்பதால் தியேட்டர்களை சிறப்பாக அலங்கரிக்க வேண்டும் என தாவேக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளியான கேப்டன் மில்லர் படத்துக்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு தேசிய விருது தனுஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்த்தி நடிப்பில் வெளியான மெய்யழகன் படத்துக்கு சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
இதில் ஃபெமினிச்சி ஃபாத்திமா திரைப்படம் சிறந்த மலையாள திரைப்படமாகவும் சிறந்த ஹிந்தி படமாக ஸ்ரீகாந்த் படமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நீட் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து பார்லிமென்டில் ராகுல் தலைமையில் காங்கிரஸ் தீவிரமாக குரல் எழுப்பும் என மாணிக்கம் தாக்கூர் கூறினார். பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் விவகாரத்தில் அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 152 வினாத்தாள் கசிவுகள் நடந்துள்ளன. இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு அமலாக்கத்துறை சிபிஐ அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கவிழ்க்க முயல்வதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். 30 நாள் சிறை தண்டனை பெற்றாலே எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்டம் ஜனநாயகத்தை முடக்கும் முயற்சி என்றும் கூறினார். தொகுதி மறு சீரமைப்பு மசோதாவை ஆதரிக்க திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது. திமுக இணங்கினால் இப்போது வந்த தேர்தல் முடிவை விட மிக மோசமான முடிவையே திமுக சந்திக்கும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறினார். தமிழகத்தில் தொடர்ச்சியான மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். மின் கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். 45 வயதை கடந்த பெண்கள் அனுபவிக்கும் கை கால் வலி மற்றும் உடல் குடைச்சலை சாதாரணமாக கருதக்கூடாது. வலி மாத்திரைகளை மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்டங்களை நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதை உறுதி செய்ய அவர்களின் ஆதார், வங்கி விவரம், சாதி வருமான சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்ற பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஒரே கட்சியில் 5 நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர். தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை காலி செய்துவிட்டு அந்த பதவிக்கு அவர் வர முயற்சிக்கிறார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். உயர்கல்வித்துறையில் பணி நியமனம், பணி மாறுதல், பதவி உயர்வு என லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையில் இனி லஞ்சம் இருக்காது என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மாலை நேர மினி கிளினிக்குகள் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என அமைச்சர் அருண்ராஜ் சொன்னார். பழனி கோவில் நிலமுறைகேடு விவகாரத்தில் 100% நடவடிக்கை எடுக்கப்படும். விசாரணை விரிவுபடுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அம்மா பேரவையின் சார்பில் சனிக்கிழமை தோறும் மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டம் குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக எம்பி டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார். தமிழ்நாடு என்ற பெயருக்கு அங்கீகாரம் கிடைத்த வரலாற்று நாள் இன்று என திமுக தலைவர் ஸ்டாலின் நெகிழ்ச்சியாக தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இயக்குநர் மு. களஞ்சியம். கருத்து வேறுபாடுகளுடன் தொடர்ந்து பயணிப்பது ஆரோக்கியமானதாக இருக்காது. இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்று அரசியல் தலைவர்கள் மீதான விமர்சனம் வருத்தம் தருகிறது என்றார். தாவேக் அரசு கவிழும் என அறியாமையில் பேசி வருகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்காமல் திமுகவினர் பேசி வருகின்றனர் என அமைச்சர் மரிய வில்சன் கூறினார். தமிழகம் முழுவதும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக 73,000 ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் கூறினார். தமிழ்நாடு தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் விஜய், சமத்துவமும் சமூக நீதியும் தழைத்தோங்கி கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிகு மனித வளத்திலும் சிறந்தோங்கும் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட உறுதியேற்போம் என கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு திமுக நிச்சயம் ஆதரவு அளிக்கும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு சொன்னதை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் இல்லாத அரசாக செயல்படுகிறது. சொன்னதை நிறைவேற்றும் முயற்சியில் தாவேக் அரசு இறங்கியுள்ளது என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் டெல்லியில் ஜூலை 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா காவிரி நீரை தரமிருக்கும் நிலையில் தமிழகத்துக்கு காவிரி நீர் திறக்க ஆணையம் உத்தரவிடுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படுவதால் குடியுரிமையை இழந்ததாக அர்த்தம் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒருவரது குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. 10 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக்கில் அச்சிட்டு வெளியிட ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. முன்னோடி திட்டம் வெற்றிகரமாக அமைந்தால் அடுத்த ஆண்டில் இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கூட்டணியிலிருந்து விலகியதால் பார்லிமெண்டில் தங்களது இருக்கைகளை மாற்றித் தருமாறு திமுக எம்பி கனிமொழி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணனிடம் மனு அளித்தார். அதை ஏற்று முதலாவதாக ராஜ்யசபாவில் திமுக எம்பிக்களின் இருக்கைகள் மாற்றப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்த காங்கிரஸ் MP சசி தரூர் ஹோட்டல் விடுதியில் உள்ள லிப்டில் 30 நிமிடங்கள் சிக்கிக் கொண்டார். பின்னர் தீயணைப்பு துறையினர் வந்து மீட்டனர். இளம் தொழில் முனைவோர் தயக்கமின்றி தொழில் தொடங்க முன்வர வேண்டும், மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு பஸ் கட்டணத்தை 13.56% உயர்த்த மாநில போக்குவரத்து ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் மலை மீது கருஞ்சிறுத்தை நடந்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தை நாளை துவங்க உள்ளார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு மாதுளை அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒடிசா பூரி திருவிழாவை முன்னிட்டு சென்னை போரூரில் இஸ்கான் சார்பில் நடைபெற்ற ஜெகநாத ரத யாத்திரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் வடம் பிடித்து தேரிழுத்தனர். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயில் ஆடித்தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஜூலை 26ஆம் தேதி தேரோட்டமும் சிகர நிகழ்ச்சியான தபசு திருவிழா 28ஆம் தேதியும் நடக்கிறது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆடி மாத 2ஆம் நாளை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் விமர்சையான வழிபாடுகள் நடைபெற்றன. கோவை மாவட்டம் வால்பாறை 40வது கொண்டைபூசி விளைவில் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் திருச்சியைச் சேர்ந்த பூபாலன், ரமேஷ் ஆகிய இருவரும் பரிதாபமாக இறந்தனர். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதால் 2வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் 30 நாட்களுக்கு மேலாக குளிக்க தடை தொடர்கிறது. அருவியில் நீர் இருப்பது போல வைரலாகும் வீடியோக்களை நம்பி யாரும் வரவேண்டாம் என வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை மாதவரம் ரவுண்டனாவில் கண்டெய்னர் லாரி மோதிய கோர விபத்தில் சக்கரத்தில் சிக்கி தாயும் 6 மாத குழந்தையும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயங்களுடன் உயிர் தப்பிய கணவர் நித்யானந்தம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி 22ஆம் வார்டு திமுக கவுன்சிலர் பாபு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அவர் எளியவர்கள் உயர் பதவிக்கு வர முடியாத நிலை இருப்பதாக தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 41% பங்களித்து கர்நாடகா முதலிடம் பிடித்துள்ளது. 20% பங்களித்து தமிழகம் 4ஆம் இடம் பிடித்துள்ளது. 2ஆம் இடத்தில் மகாராஷ்டிராவும் 3ஆம் இடத்தில் தெலங்கானாவும் உள்ளது. ஏலகிரியில் இன்றும் நாளையும் நடைபெறும் கோடை விழாவை வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் துவக்கி வைத்து கண்காட்சிகளை பார்வையிட்டார். தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 2 - 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் நேற்று ஆய்வு செய்தபோது மாணவர்கள் பல்வேறு புகார்களை கூறினர். இதையடுத்து விடுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இட்லி, சப்பாத்தி மீண்டும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி கோயில் நில முறைகேடு தொடர்பாக ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் வீட்டில் CBCID போலீசார் சோதனை நடத்தினர். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று குடியிருப்புக்குள் புகுந்தது. மக்கள் சத்தமிட்டும் டார்ச் லைட் அடித்தும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். கோவை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி யமுனா நகர் பகுதியில் நேற்று இரவு 2 வீடுகளில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 280 உயர்ந்து ரூபாய் 1,05,080க்கும், கிராமுக்கு ரூபாய் 35 உயர்ந்து ரூபாய் 13,135க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி ரூபாய் 235க்கும், பார் வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட தனியார் ஆம்னி பஸ் பெரம்பலூர் அருகே சென்றபோது திடீரென தீப்பிடித்தது. டிரைவர் இப்ராஹிம் பஸ்ஸை நிறுத்தி பயணிகளை பத்திரமாக கீழே இறக்கினார். அதன் பிறகு பஸ் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடானது. தமிழகம் முழுவதும் 35 தாலுகா அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் மொத்தம் 82,10,000 ரூபாய் சிக்கியது. இதில் 68,32,000 ரூபாய் ஜிபே மூலம் பெறப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே போதை மாத்திரைகள் விற்பனை செய்த பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,170 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து பணம் பறித்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். ஏஐ துறையில் ஒரு நாட்டின் ஆதிக்கம் மட்டுமே இருக்கக்கூடாது, அது சர்வதேச ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு கூட்டு முயற்சியாக அமைய வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈராக் இடையே எண்ணெய் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளின் கீழ் 48 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது 7வது நாளாக அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. தென்மேற்கு சீனாவில் சோகிங் நகரின் பெங்ஷுய் மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 34 பேர் மாயமாகினர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள பன்னு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதுங்கியிருந்த 24 ஆபத்தான பயங்கரவாதிகள் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டி ரோஹித் சர்மாவின் கடைசி போட்டி அல்ல. அவர் இந்திய ஒருநாள் அணியின் வழக்கமான வீரர். அவர் நாட்டிற்காக தொடர்ந்து விளையாடுவார் என பிசிசிஐ செயலாளர் தேவாஜித் சைகியா கூறியுள்ளார். முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா படத்தின் மூலம் இயக்குநராகியுள்ளார். சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடித்துள்ளார். ஜூலை 31 படம் வெளியாகிறது. இவர் ஹீரோவாக நடிப்பார் என கருதி இயக்குநர் அல்போன்ஸ் புத்ரன் ஒரு கதையை அவரிடம் கூற முயற்சித்துள்ளார். ஆனால் நடிப்பில் இவருக்கு நாட்டமில்லை. அல்போன்ஸ் மீது மரியாதை வைத்திருந்ததால் அவரிடம் கதை கேட்டுவிட்டு மறுப்பது நன்றாக இருக்காது என்பதால் கதை கேட்காமலேயே தனது எண்ணத்தை தெளிவாக கூறிவிட்டாராம் சஞ்சய். 12th ஃபெயில் என்ற பாலிவுட் படத்திற்காக தேசிய விருது வென்றார் விக்ராந்த் மாசி. இவரது நடிப்பில் அடுத்து வெளியாகும் வெப் சீரிஸ் முசாஃபிர் கஃபே ருச்சிர் அருண் இயக்கியுள்ளார். விக்ராந்த் கூறும்போது, இந்த கதையின் உணர்வு பூர்வமான நேர்மைதான் என்னை ஈர்த்தது. உண்மையில் தேசிய விருதால் என்னை வெற்றிகரமாக நடிகராகவே கருதுகிறேன். இந்த நிலையை அடைய பல ஆண்டு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தேவைப்பட்டது. இதற்கு நிச்சயம் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது என்றார். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நாயகனாக நடிக்கும் வாரணாசி படத்தில் நடிக்கிறார் பிரியங்கா சோப்ரா. அவருக்கு இன்று பிறந்தநாள் என்பதால் அவரது இருவேறு புகைப்படங்களை பகிர்ந்து ராஜமௌலி வெளியிட்ட பதிவில், புன்னகைக்கும் போது அழகு, புன்னகை செய்யாத போது நெருப்பு மந்தாகினியாக பிரியங்கா சோப்ரா என குறிப்பிட்டுள்ளார். மலையாள நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவ் உதவி இயக்குநராக பணிபுரிந்து இப்போது நடிகராக வலம் வருகிறார். மகள் விஸ்மயா துடக்கம் என்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக களமிறங்கியுள்ளார். ஜூட் ஆண்டனி ஜோசப் இப்படத்தை இயக்குகிறார். தற்காப்பு கலை பயின்றுள்ள விஸ்வமையா முதல் படத்திலேயே ஆக்ஷனில் களமிறங்கியுள்ளார். சிறப்பு வேடத்தில் மோகன்லாலும் தோன்றுகிறார். ஆகஸ்ட் 7 படத்தை ரிலீஸ் செய்கின்றனர். இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்பட்ட கோவையைச் சேர்ந்த மோட்டார் விஞ்ஞானி ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை ஜிடிஎன் என்ற பெயரில் படமாகியுள்ளது. அவரது வேடத்தில் மாதவன் நடித்துள்ளார். முக்கிய வேடங்களில் பிரியாமணி, துஷாரா விஜயன், ஜெயராம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கியுள்ளார். இதன் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் என அறிவித்திருந்தனர். ஆனால் ஜனநாயகன் படம் அடுத்த வாரம் வருவதால் இதன் ரிலீஸை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.